கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நான் எனக்கு பிடித்த சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கல்யாணி, உனக்கு இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகலையா? எவ்வளவு நாழிகை அப்படியே உட்கார்ந்திருப்பாய்? எப்போது குளிப்பது, எப்போது சாப்பிடுவது? இன்றைக்குத்தான் பள்ளிக்கூடம் இல்லை என்று சொன்னேனே அம்மா. எங்கள் பழைய தலைமை ஆசிரியர் இறந்து போனார். அதற்காக விடுமுறை. மனிதர்கள் தினமும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக விடுமுறை விட்டுக்கொண்டே இருந்தால் இருக்கிறவர்கள் படித்து முன்னுக்கு வர வேண்டாமா? இந்த கிழங்கு வேண்டாம் வேண்டாம் என்று முட்டிக்கொண்டேன். கேட்கிறாரா? கழற்கோடியாக எதையோ வாங்கி கொண்டு வந்து உருளைக்கிழங்கு என்று கொடுக்கிறார். உங்கள் அப்பா பாதிக்கு மேல் தோல். இன்னும் உன் மாமா கடிதமே போடவில்லை. கல்யாணியின் அம்மா இப்படி சமையல் அவசரத்தில் தன் பேச்சை அவைகளாக ஆக்கி கொண்டிருந்தாள். ஏம்மா லொடன்னு கத்திட்டே இருக்கிற? இந்த கதையை படித்து முடிக்கிற வரைக்கும் உன் திருவாயை மூடிட்டு இருக்க மாட்டியா என்று கோபத்தோடு சொன்னாள் கல்யாணி. என்ன கதை அது? அப்படி என்னை வாயடிக்கும்படி செய்ய? வாயை அடக்கும் கதைதான் இது. படிக்கிறேன், கேட்கிறாயா? சதா கல்யாணம் கல்யாணம் என்று இரவும் பகலும் ஜபிக்கிறாயே, அது கூடாது என்பதை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் இந்த எழுத்தாளர். அவனுக்கு நான் சொல்கிறது எப்படியடி தெரியும் என்று அம்மா கேட்டாள். கல்யாணி ஐயோ அம்மா என்று சொல்லி சிரித்தாள். கதையில் உன்னை பற்றி வரவில்லை அம்மா. பெண்கள் அவசியம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று உன்னை போன்ற கர்நாடகங்கள் சொல்கிறார்களே, அதற்கு தக்க பதில் இந்த கதையில் வருகிறது. அதைத்தான் சொல்கிறேன் என்றாள். அது என்னுடைய அதிசயம்? பெண்களுக்கு கலெக்டர் உத்தியோகம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறானா, இல்லை கன்னியாமாடம் கட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறானா? கவர்னர் உத்தியோகம் கொடுக்க வேண்டுமாம். எழுதினது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? யாராக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறது? யாரோ போது போகாமல் புத்தகத்தில் விழுந்து தத்தளிக்கிற பைத்தியகார பெண்ணாக இருக்க வேண்டும் என்றாள் அம்மா. அவள் ஜோதிடம் பொய்த்து விட்டது. இல்லை அம்மா, இல்லை. சாட்சாத் ஆண் சிங்கம் ஒன்று எழுதியிருக்கிறது. சுந்தரேசன் என்று கொட்டை எழுத்தில் பெயர் போட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறான்? படி பார்க்கலாம். கல்யாணி கதையில் வரும் பகுதியை படிக்க ஆரம்பித்தாள். அம்மா ஏதோ கேள்வி கேட்கவே கதையில் வரும் சந்தர்ப்பத்தை விளக்கினாள். இதிலும் கல்யாணி என்ற பெண்ணை வைத்துத்தான் கதை எழுதியிருக்கிறார். சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவளுடைய மாமா பிள்ளை சொல்கிறான். அவளோ மேலும் மேலும் படித்து விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறாள். அப்பா அவளிடம் கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொல்கிறார். அப்போது அந்த கல்யாணி சொல்கிறாள், அதை படிக்கிறேன் கேள். சரி சரி வாசி. அந்த பெண் சொல்கிறாள், அப்பா நான் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் என்னை இப்படி தொந்தரவு செய்வீர்களா? பெண்ணாக பிறந்ததாலே பிறர் சொன்னபடிதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பிரம்மதேவன் தலையில் எழுதிவிடுகிறானா? அவளுக்கு படிக்க வேண்டும் என்று ஆவல் இல்லையா? அறிவு இல்லையா? சுதந்திரம் இல்லையா? பெண்ணுக்கு இன்பம் வேண்டும் என்று கல்யாணம் செய்து வைக்கிறீர்கள். அதை இன்பம் என்று விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் குசாலாக கல்யாணம் செய்து வையுங்கள். அறிவுலகத்திலே நட்சத்திரமாக, சந்திரனாக, ஏன் சூரியனாகவே ஒளிர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெண்களை அவர்கள் போக்கிலே விட்டால் ஆணுலகத்துக்கு அவமானம் உண்டாகிவிடுமா என்ன? போதும் போதும் இந்த பிரசங்கம். யாரோ பொழுது போகாதவன் எழுதியிருக்கிறானாம். இவள் வாசிக்கிறாளாம். காலம் கலிகாலம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அந்த கல்யாணி எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன? இந்த கல்யாணி கல்யாணம் செய்து கொண்டு என் கண்முன் குடித்தனம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு வாழப்போகிறதை கண்ட பிறகுதான் நான் செத்துப்போவேன். இப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கல்யாணியின் தந்தை ராமசாமி வெளியிலிருந்து வந்தார். இங்கே கல்யாணிப்படுத்துகிற பாடு என்னால் சகிக்க முடியவில்லை. ஊரில் இருக்கிற சோம்பேறிகள் எல்லாம் கதை எழுதுகிறார்களாம். நல்லதாக எழுதக்கூடாதோ என்று அந்த அம்மா சொல்வதை கேட்டு, கல்யாணி இன்றைக்கு என்ன சொற்பொழிவு ஆயிற்று என்று கேட்டார் ராமசாமி. நான் சொற்பொழிவு செய்யவில்லையப்பா. இந்த கதையில் ஒரு கல்யாணி வருகிறாள். அவள் என் கருத்துக்கு இணங்க சுதந்திர வாழ்வு வாழ்கிறாள். அவள் பேசுவதாக கதையில் ஒரு பகுதி வருகிறது. அதைத்தான் வாசித்து காட்டினேன். நீ முதலில் படித்து இந்த பரீட்சையில் தேறு, பிறகு பார்த்து கொள்ளலாம் உன் சுதந்திர வாழ்வை. இப்போதே அதை பற்றி ஏன் வீண் விவாதங்கள் என்று சொல்லிவிட்டு ராமசாமி குளிக்கப் போனார். சிறிய ஆரம்ப பாடசாலையில் தலைமை உபாத்தியராக ராமசாமியின் மூத்த பெண் கல்யாணி SSLC படித்து கொண்டிருந்தாள். முதல் குழந்தையாகையால் அவளுக்கு சின்னஞ்சிறு பிராயத்திலே படிப்பிலே உற்சாகமூட்டினார் ராமசாமி. அவளும் சுறுசுறுப்பாக படித்து வந்தாள். ஒவ்வொரு வகுப்பிலும் அவள் நிறைய புள்ளிகள் பெற்று தேர்ச்சியும் பரிசும் பெற்றாள். கல்யாணி இளம் பெண், ஆனாலும் புத்திசாலி. அவளுக்கு சிட்டுக்குருவி மேல் ஆசை. அதை போல விடுதலையாக நிற்பதிலும் ஆசை. நாமும் படித்து உத்தியோகம் செய்ய வேண்டும், காசும் சம்பாதிக்க வேண்டும், புகழும் சம்பாதிக்க வேண்டும் என்பது அவள் கட்சி. சம்பாதித்து கொண்டே இருக்கிறாய், பிறகு என்று அம்மா கேட்பாள். பிறகு என்ன? அப்படியே வாழ்வது. ஆண் துணை வேண்டாமோ? உலகத்து மக்கள் எல்லாம் துணையாக இருக்கிறார்களே. போடி பைத்தியம். யாராவது கேட்டால் சிரிப்பார்கள். ஒரு ஆடவன் துணை வேண்டாமாம். கன்னியாகவே காலம் கழித்து விட்டால் உடம்பு தளரும் போது யார் உதவி செய்வார்கள்? அண்ணன் தம்பி இல்லையா?
அவர்கள் குடும்பம் என்று ஏற்பட்டால் யார் உன்னை கவனிப்பார்கள்? ஆடவர்களை யார் கவனிக்கிறார்கள்? அவர்களுக்கு பெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கவனித்துக் கொள்வார்கள். கல்யாணி சிறிது மௌனமானாள். தானும் ஆடவர்களைப் போல இருந்து உத்தியோகம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. ஆடவர்களை எதிர்பாராமல் தன் சொந்த உழைப்பாலே வாழ வேண்டும், அதுதான் சுதந்திர வாழ்வு என்று எண்ணினாள். ஆனால் ஆடவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்கள், பிள்ளைக்குட்டி பெறுகிறார்கள். புதுமை பிராயத்தில் பிள்ளைகள் அவர்களை காப்பாற்றுகிறார்கள். பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கொண்டால்தான் உடனே அடிமையாகி விடுகிறார்களே. இதை நினைக்கும் போது அவளுக்கு ஆடவர் உலகத்தின் மேல் கோபமாக வந்தது. எல்லோரும் சுயநலப் புலிகள் என்று முணுமுணுத்தாள். அப்படியே சிந்தனையில் ஆழ்ந்தாள். திடீரென்று சிந்தனையிலிருந்து விழித்து கொண்டாள் கல்யாணி. அவளுக்கு இப்போது தெளிவு உண்டாயிற்று. சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும், குடும்பமும் நடத்த வேண்டும். பொருந்தாத இந்த சிக்கலை பொருந்தும்படி செய்ய ஒரு வழி கண்டுபிடித்து விட்டால். அம்மா, கணவன் மனைவி 2 பேரும் உத்தியோகம் பார்த்தால் என்ன என்று கேட்டாள். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள்தானே. நான் ஒன்று சொல்கிறேன் கேளம்மா. நான் என் விருப்பப்படி படிப்பேன். படித்து உத்தியோகம் கிடைத்த பிற்பாடுதான் கல்யாணம் செய்து கொள்வேன். நான் உத்தியோகத்தில் இருப்பதை தடுக்காத கணவனாக இருந்தால்தான் கல்யாணம் செய்து கொள்வேன். அவன் உனக்கு சமைத்து போட வேண்டுமாக்கும், அது அவன் இஷ்டம். அவன் உத்தியோகம் செய்வதை நான் தடுக்கப் போவதில்லை. அவனும் என்னை தடுக்கக்கூடாது என்றாள். என்ன, இன்னும் தர்க்க முடிந்த பாடில்லையா என்று கேட்டுக்கொண்டே ராமசாமி வந்தார். சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம் போய்விட்டார். பரீட்சை முடிந்தது. மிகவும் நன்றாக எழுதினாள் கல்யாணி. கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும். எப்படிக்கும் அவளுக்கு அரசாங்கத்தாரின் உபகார சம்பளம் கிடைக்கும். திருச்சிராப்பள்ளியா சேலமா, எங்கே படிக்கப் போவது என்ற யோசனையில் அவள் ஈடுபட்டிருந்தாள். ராமசாமியின் தங்கை கணவர் திருச்சியில் இருந்தார். விடுமுறைக்கு கல்யாணியை திருச்சிக்கு அனுப்பும்படி அவளுடைய அத்தை ராமசாமியின் தங்கை எழுதியிருந்தாள். அதன்படி அவரே அவளை கொண்டு போய் விட்டு வந்தார். கல்யாணிக்கும் அங்கே போய் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. கல்யாணி திருச்சிக்கு போனாள். அவளுடைய அத்தை பெண் கமலம் அவளுடன் ஒட்டி கொண்டு பழகினாள். கல்யாணியை விட 2 வயசு சின்னவள். கல்யாணியை விட 2 வயசு சின்னவளான அவளைப் போலவே நிறைய பத்திரிகைகளையும் படிக்கிறவள். ஒரு தொடர்கதை விடாமல் படித்து விடுவாள். 2 பேரும் கதைகளையும் நாவல்களையும் பற்றி பேசி பேசி பொழுதுபோக்கினார்கள். சுந்தரேசன் என்ற எழுத்தாளர் எழுதி வரும் தொடர்கதையில் கல்யாணி என்ற பெண் சுதந்திர உணர்ச்சியுள்ளவளாக இருப்பதை பற்றி இருவரும் பேசினார்கள். அவர் எப்போதுமே பெண்களின் கௌரவத்தை குறைக்காமல் எழுதுகிறார். யாரோ பெண்தான் ஆணின் புனைப்பெயரோடு எழுதுகிறதாலோ என்னவோ இப்படி எழுதுகிறார்கள் என்று சந்தேகப்படுகிறேன் என்றாள் கல்யாணி. அதென்ன புதுமையாக சொல்லுகிறாயே என்று கேட்டாள் கமலம். அது தெரியாத உனக்கு? சில பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள், கதை எழுதுவார்கள். அவர்கள் எழுதுவதாக தெரிந்தால் கதையின் மொழிபெயர்ப்பு, அதனால் கிடைக்கும் லாபம், எந்திர பத்திரிகையில் அது வருகிறது, அதன் ஆசிரியர் எந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் மேலதிகாரிகள் கேட்பார்களாம். அந்த தொல்லைக்கு பயந்து கொண்டு புனைப்பெயர் போட்டுக் கொள்வார்களாம். சிலர் தம்முடைய மனைவின் பெயரில் கூட எழுதுவார்களாம். பெண்களின் உரிமையை வற்புறுத்தும் இந்த பேர் வழி நிச்சயமாக ஒரு பெண்ணாகவே இருக்க வேண்டும். பெண்கள் பெயரை ஆண்கள் உபயோகித்துக் கொள்ளும்போது ஏன் நாம் ஆண் பெயரை உபயோகித்துக் கொள்ளக்கூடாது? யாரோ சுந்தரி என்ற பெயர் உள்ளவனே சுந்தரேசன் என்று எழுதுகிறாள் போலிருக்கிறது என்று கல்யாணி உற்சாகத்தோடு சொன்னாள். இப்படியே பொழுது போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் சென்னையிலிருந்து ஒரு இளைஞன் திருச்சிக்கு வந்தான். அவன் கமலத்தின் தகப்பனார் நாராயணனுடைய நண்பர் ஒருவருடைய பிள்ளை. அக்கவுண்டன்ட் ஜெனரல் காரியாலயத்தில் வேலை பார்க்கிறவன். ராமகிருஷ்ணன் என்பது அவன் பேர். ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் 2ஐயும் பார்த்துவிட்டு போகலாம் என்று 4 நாள் விடுமுறை பெற்றுக் கொண்டு வந்தான் ராமகிருஷ்ணன். நாராயணன் வீட்டில்தான் தங்கினான். கமலமும் கல்யாணியும் வழக்கம் போல தொடர்கதை, கலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். புனைப்பெயரை பற்றிய பேச்சும் வந்தது. நீங்கள் பத்திரிகைகளை படிக்கிறது உண்டோ என்று கேட்டான் சென்னையிலிருந்து வந்த இளைஞன் ராமகிருஷ்ணன். அதை தவிர வேறு வேலையே கிடையாது என்று சொல்லி சிரித்தார் நாராயணன். யாருடைய கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டான் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு யார் கதை பிடிக்கும் என்று கமலம் கேட்டாள். எனக்கு எழுத்தாளர்கள் எல்லோருமே நண்பர்கள், அதனால் எல்லோருடைய கதையும் பிடிக்கும் என்றான் அவன். அப்படியானால் கல்யாணி இழுத்ததை ஊகித்து கொண்ட கமலம், உங்களுக்கு சுந்தரேசன் என்ற எழுத்தாளரை தெரியுமோ என்று கேட்டாள். நன்றாக தெரியும் என்ற பதில் வந்தது. இவள் சொல்கிறாள் அது அவருடைய சொந்த பெயராக இருக்காது என்கிறாள் என்று கமலம் சொன்ன உடனே, அட, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கல்யாணியை கேட்டான் ராமகிருஷ்ணன். அவன் ஆச்சரியத்திற்குள் மூழ்கினான். அவர் எழுத்திலிருந்து ஊகித்தேன் என்றாள் கல்யாணி. தன்னுடைய ஜோசியம் பழித்ததை பற்றி அவளுக்கு உள்ளூர் மகிழ்ச்சி பொங்கியது. அப்படியானால் அவளுடைய சொந்த பெயர் என்ன என்று கமலம் கேட்டாள். அவனுடைய பெயரைத்தானே கேட்கிறாய்? அவன் ஏது? நீ கேட்பது எனக்கு விளங்கவில்லையே. கல்யாணியின் முகம் உங்களுக்கு புரிந்ததோ?
அவள் யாரோ ஒரு பெண் தான் அந்த புனைப்பெயரில் எழுதுகிறாள் என்றளவா அவள் சொல்கிறாள் என்று கமலம் விஷயத்தை விளக்கினாள். அதை கேட்டவுடன் பெண்ணா என்று ராமகிருஷ்ணன் இடி இடி என்று சிரித்தான். நல்ல ஜோசியம், ஏன் அப்படி எண்ணினாய் என்று கல்யாணியை கேட்டான் அவன். கமலமே கல்யாணியின் கட்சியை விளக்கினாள். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராமகிருஷ்ணன், இன்று எனக்கு ஒரு லாபம் கிடைத்தது என்றான். என்ன லாபம்? இனிமேல் நான் சுந்தரி என்ற புனைப்பெயரில் எழுதலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் கதை எழுதுவீர்களா என்று கல்யாணி ஆவலோடு கேட்டாள். மாமா அறிந்த ராமகிருஷ்ணனும் பத்திரிகையில் எழுதும் சுந்தரேசனும் நீ ஊகித்த சுந்தரி மாடியேன்தான் என்று சொல்லி அவன் சிரித்தான். அடடே, அப்படியா சமாசாரம் என்று நாராயணனும் கூட சிரித்தார். கமலமும் சிரித்தாள். கல்யாணி மாத்திரம் சிரிக்கவில்லை. கல்யாணி தன்னுடைய எழுத்தில் எவ்வளவு மோகம் கொண்டிருக்கிறாள் என்பதை ராமகிருஷ்ணன் உணர்ந்து கொண்டான். தன் கருத்தை அவன் எவ்வளவு அழகாக கதைகளில் எழுதுகிறான் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அவளை அறியாமலே அவள் மனம் அவனிடம் தாவியது. ராமகிருஷ்ணன் சென்னைக்கு போனான். கல்யாணி நாமக்கல் போனாள். கல்யாணி இப்போது அம்மாவுடன் வாதம் செய்வதை நிறுத்திவிட்டாள். அப்பாவிடம் கல்லூரி படிப்பில் வீண் செலவாகும், அதனால் உங்களுக்கு கஷ்டம் என்று மாத்திரம் சொன்னாள். அறிவாளியாகிய அவர் தம் மகளின் மனமாற்றத்தை தெரிந்து கொண்டார். மேலே விசாரணை செய்தார். திருச்சிக்கு போய் துப்பறிந்தார். கல்யாணிக்கு கல்யாணம் செய்யும் முயற்சியை தொடங்கினார். ராமகிருஷ்ணனுக்கும் கல்யாணிக்கும் ஒரு சுப முகூர்த்தத்தில் கல்யாணமானது. அவள் சென்னை வாசியானாள். கல்யாணியும் ராமகிருஷ்ணனும் நாமக்கல்லுக்கு வந்திருந்தார்கள். அவள் இப்போது தாய்மை பருவத்தை அடைந்திருந்தாள். அவள் தாய் அவளை கண்டு பூரித்து போனாள். அவள் விரும்பியது நிறைவேறிவிட்டது. பக்கத்து வீட்டுக்காரியோடு கல்யாணியின் தாய் பேசிக்கொண்டிருந்தாள். ஏதோ பேச்சு வந்தது. அப்படித்தான் சிறு பெண்ணாக இருக்கும்போது தோன்றும். வயசு வந்தால் மாறிவிடும். எங்கள் கல்யாணி எவ்வளவு லூட்டி அடித்தாள். கல்யாணமே பண்ணிக்கொள்வதில்லை என்று பிடிவாதமாக சொன்னாள். அப்படி பண்ணிக்கொண்டாலும் உத்தியோகம் பார்ப்பேன் என்று வீராப்பு பேசினாள். இப்போது என்று அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த கல்யாணி அங்கிருந்தபடியே, இப்போதும் நான் உத்தியோகம் பார்க்கத்தானே பார்க்கிறேன் என்று சொன்னாள். திடுக்கிட்ட தாய் அவளை பார்த்து, அது என்ன கூத்து, என்ன உத்தியோகம் பார்க்கிறாய் என்று கேட்டாள். குமாஸ்தா உத்தியோகம். எங்கே? வீட்டிலேதான். அவர் கதை சொல்கிறார், நான் எழுதுகிறேன். அவருக்கு நான் குமாஸ்தா என்று சொல்லிவிட்டு புன்னகை பூத்தாள் கல்யாணி.